வணக்கம். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமான ஒரு மாணவன் சூரஜ் என்கிற மாணவன் தன்னுடைய காலை வெட்டி எடுத்து நீட் தேர்வில் முறைகேடு பண்ணது மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. சோசியல் மீடியாவில் அது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 2 முறை நீட் தேர்வில் தோல்வியடைந்ததன் காரணமாக அந்த மாணவன் தன்னுடைய காலை வெட்டி மாற்றுத்திறனாளியாக மாறி மருத்துவராக முயற்சி செய்திருக்கிறார். மருத்துவம் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே. இந்த மருத்துவத்தை இந்த தவறான வழியில் போய் தன்னோட காலை இழந்து மாற்றுத்திறனாளியாக வேடமிட்டு இது எவ்வாறு ஏற்படுவதல்ல, மாணவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது, இதற்கு யாராவது அவர்களை கட்டாயப்படுத்தினார்களா என்று தெரியவில்லை. மருத்துவத்துறையில் இதற்கேனும் உடந்தையாக எவரேனும் செயல்பட்டார்கள் என்றும் கூட தெரியவில்லை. இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சமூகத்தின் அழிவின் உச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாணவன் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்வது தான் மருத்துவத்துறையினுடைய மகத்தான ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. அதை இவ்வளவு ஒரு குறுக்கு வழியில் தன்னுடைய காலை வெட்டி எடுத்து மாற்றுத்திறனாளியாக மாறி இந்த உலகத்துக்கு ஒரு தேவையற்ற ஒரு மனிதனாகத்தான் அவனை நான் பார்க்கின்றேன். சூரஜ் பாஸ்கர் என்பவர் வாழ தகுதியற்றவர் தான். முயற்சி செய்து நீட் தேர்வில் வெற்றி அடைந்து அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி டாக்டராக இருந்தால் அவரோட வாழ்க்கை நேரம் எங்கே போயிருக்கும். நீட் தேர்வில் அதிக முறைகேடுகள் நடக்கிறது. சமீபத்தில் கூட 42 மாணவர்களுடைய சேர்க்கை ரத்து பண்ணியிருக்கதா தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியவில்லை. நன்றி.